பாத்திரம் கழுவுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனேன், கழுவி வச்சிட்டீங்களா? அந்த பாத்திரத்தை நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு. நேத்து இப்படிதான் பாத்திரம் விளக்குங்கன்னு சொன்னேன், விளக்கவே இல்ல. நான் கைவலியோடு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சேன். முன்னாடி ஒரு சாக்கு, நேத்து ஒரு சாக்கு, இன்னைக்கு ஒரு சாக்கு. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க சீக்கிரம். அது வேலை செய்றீங்களான்னு கேட்டதுக்கு மட்டும் வாய் திறக்கவே இல்ல. இப்போ எந்த வேலையும் செய்யலையான்னு கேட்டோன்னே சாக்கு சொல்றது வாய் திறந்துட்டீங்க. போச்சுடா சாமி. பாத்திரத்தை கழுவிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா நின்னுட்டு இருக்கீங்களா? நான் இங்க காட்டுறத கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கண்ணத்துல கையை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீ ஏன் கேள்வி கேட்டு கடைசியில எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுப்பேன், அந்த அவகாசத்துல நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு எதத்தாலமா வேற பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க கொஞ்சம் யோசிடி, இப்படி எல்லாம் வேணாடி, போய் பாவங்கத்துல விழுந்துடாதீன்னு. நான் தான் ஏதோ காதல் வயப்பட்டு வந்து விழுந்துட்டேன். ஏ வள்ளி, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னை பேச வரியா இல்லையா? நீ பாத்திரம் கழுவிட்டேன், காய்கறி வாங்கிட்டேன், இன்னும் உனக்கு காஃபியும் போட்டு வச்சுட்டேன். போதுமா? அதுக்குள்ள ஏன் கத்துற இப்படி? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏ அத்தா, இப்பதான் இந்த மூஞ்சில சிரிப்பே பார்க்க முடியுது. போ. ஏங்க, இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில போய் தேர்ந்தாலும் இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா, தெரியுமா? நான் என்ன பைத்தியக்காரனா? திரும்பவும் ஒரே மாதிரியே ஒரு பொண்டாட்டி போய் தேடுறதுக்கு?